பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் சிம்பிளான ரெசிபி. சக்கரவள்ளிக்கிழங்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம ஹம்சாமா தான் வந்திருக்காங்க, கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஹம்சாமா, சக்கரவள்ளிக்கிழங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்க. பண்ணுறேன். நம்ம இப்போ வரைக்கும் வத்த குழம்பு, மோர் குழம்பு, அது இது நிறைய பார்த்துட்டோம். கொஞ்சம் மாறுதலாக லைட்டாக ஒரு ஸ்வீட்டு. இப்போதான் எல்லாரும் வெள்ளை சக்கரை கூடாது, நெய் கூடாது, பால் கூடாது, ஆனால் ஸ்வீட் வேணுங்கிறா. அதனால அது எப்படி ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். அது பெரியவாளுக்கு, நம்ம சின்ன பசங்களுக்கு சின்ன வாழ்க்கை அதில் பின்னாடி ஒன்று சொல்கிறேன். முதல்ல இது பண்ணிட்டோம். இது வந்து இப்போ பண்ணலாமா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து வெல்லம் சக்கரை வந்து நல்லா வேக வச்சு உதுத்து வச்சுட்டாச்சு. வெரி நைஸ். வெள்ளத்தை வந்து இந்த வெள்ளத்தில் மண்ணு கிடையாது, அதனால நேரம் அப்படியே போட்டுடலாம். ஆர்கானிக் வெள்ளங்கிறதுனால நம்ம சரி மேல வெள்ளமா இருந்தால் அது மண்ணு வடிகட்டி போடணும். ஓகே. இப்போ இந்த வெள்ளம் இது ஒரு சக்கரை கிழங்கு ஒரு 3/4 பங்கு வெள்ளம் போட்டா போகிறோம். இப்போ நான் வந்து 2 சக்கரவள்ளிக்கிழங்கு நீங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ 2 சக்கரவள்ளிக்கிழங்கு நல்ல ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக போட்டு தோல் எடுத்து துருவி எல்லாம் வச்சுட்டோம். இதில் உப்பு எதுவுமே போடல, பிளெயினாக வேக விட்டுருக்கோம். இப்ப பாதி வந்து நான் ஸ்வீட் பண்ண போறேன், அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் வச்சுட்டு ஓகே அது சர்ப்ரைஸ் ரெசிபி பண்ணி பார்த்துடலாம். அதனால இப்ப நான் கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே. Maavadu.in. Authentic home food delivered daily. ஸோ இதில் பாதி நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டிருக்கோம். இதில் தண்ணி விட்டு பண்ணோமா? கொஞ்சோண்டு வெள்ளத்துக்காக, வெல்லம் தளர்றதுக்கு. சரி. ஸோ இது வந்து 1க்கு பாதியா நம்ம அப்படி போட்டுக்கலாமா? பாதி போட்டால் போகிறோம். ஸோ அளவு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா பார்த்துக்கோங்க, 1க்கு பாதின்னு வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் சைஸ் மசிச்சது இல்லை, சக்கரை இருக்கு அளவு தெரியாது, ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஆமாம், நம்ம திருவின அளவு வச்சு தான் பார்த்து திருவின அளவு. ஓகே ஓகே, திருவின அளவுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸி. மசிச்ச அளவு வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. இது நல்லா வெல்லமும் பொடியாக இருக்குது, இதுவும் பொடியாக இருக்குது, அதனால ரொம்ப நேரம் ஆகாது, நல்லா சீக்கிரம் ஆகிடும். ஓகே. இது நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் ஏலக்காய் போடணுமா? ஆமாம், இது தேங்காயும் போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு கடைசியில் ஒட்டாத துளியோண்டு நெய்யை விட்டு கலரி எடுத்துட்டாக்க இதை வந்து வெறும் ஸ்வீட்டாகவே சாப்பிடும். ஸோ இது பேசிக்காக வந்து அந்த தேங்காய் பூர்ண மாதிரியா? தேங்காய் பூர்ணம். இது சக்கரை இருக்கு, தேங்காய்னா வெறும் தேங்காய் வெள்ளமும் இருக்கும். இது வந்து கிழங்கு இருக்கிறதுனால இது கொஞ்சம் என்ன சொல்றது, பசி இறங்குற மாதிரி கொஞ்சம் வயிற்றுக்கு இதாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன இந்த இதுக்காகவா நம்ம விரதம் சாப்பிட்ற சாதாரண விரதம் இருக்கிறது சாப்பாட்டுக்கு பதிலாகவே இதை வெறும் துளியோண்டு பண்ணினா பெரியவாள்லாம் இதை சாப்பிட்டு ஒரு டம்ளர் பாலோ தண்ணீரோ குடிச்சிட்டு அதை போகிறோம். அப்போ இருக்கிறவாள்லாம் இப்போ எப்படி விரதம் தெரியாது போகிறோங்கப்பா. பட் இதையே பண்ணி பூர்ண மாதிரி வச்சு சப்பாத்தியில் வச்சு கொடுத்தா குழந்தைகள் இன்னும் போலி மாதிரி சாப்பிட்டு பண்ணி பார்த்துட்டா போச்சு இன்னைக்கு. இப்போ சாதாரண மாதிரி சாப்பிட்றவளுக்கு இது போகிறோம். ஓகே. ஸோ இதில் பேசிக்காக வந்து சக்கரவள்ளிக்கிழங்கோட நேச்சரே வந்து இட்ஸ் கார்ப்ஸ், ஆனால் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் குவாலிட்டிஸ். அதாவது அதில் வந்து இருக்கிற சத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கை விட இதில் சத்து ரொம்ப ஜாஸ்தி. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கேட்டுக்கோங்க, இதெல்லாம் அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம என்ன சப்பாத்திக்குனா நம்ம கோதுமை வச்சுட்டு நடுவில் ஸ்டஃபிங்காகவும் வச்சுக்கலாம். போலின்னா கொஞ்சம் எப்பவும் பண்ணுற போலி மாதிரி பண்ணணும், அதே டிப்பிக்கல் போலியாகவே இருக்கணும்னா நம்ம போலி மாவில் வச்சு நடுப்பில் வச்சு கையால் தட்டியும் பண்ணலாம். சூப்பர். கிட்டத்தட்ட பருப்பு போலியோட கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஆக்சுவலாக பார்த்துடலாம். வெள்ளை போலி பண்ணுவோம் இல்லையா? ஆமாம், வெள்ளத்தை விட இது பருப்பு. அது ஏன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு இருக்கிறதுனால நமக்கு அந்த பருப்பு போலியோட ஃபீலில் கிடைக்கும். இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப யம்மியாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பண்ணி ஸ்வீட் அண்ட் காரப்போலி. எப்படி காரப்போலியில் ஐ மீன் காரம் ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆற வச்சிடலாமா? நம்ம அதுக்குள்ளே காரப்போலி ஆக்சுவலாக நாங்களாம் இதையே தான் மெயின் டிஃபனாகவே கொஞ்சம் சாப்பிட்ருவோம். ஒரு சின்ன கப்பில் சாப்பிட்டுட்டு ஒரு பாலோ கிலோ குடிச்சோம்னா எங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் ஏகாதசியோ மகா சிவராத்திரியோ அதுக்கு இதுதான் சாப்பிடுவோம். வைகுண்ட ஏகாதசி வேறு விரதம் இப்போ. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் நீங்கள் எல்லாருமே. இதுதான். ஆமாம், சரி. இதை நம்ம ஆற வச்சுட்டோம், இருங்க நான் எடுக்கிறேன். காரப்போலிக்கு நீ ட்ரையல் பார்க்குறியா? பண்ண போச்சு, நானும் கற்றுக்கலாம்ல. ஸோ இது அப்படியே போட்டலாம்லண்ணா? போட்டலாம். இதுக்கு என்ன நெய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எண்ணெயை கூட வச்சுக்கலாம். நான் போடுறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஆமாம். ஸோ உப்பு போடுறோம். ஸோ இது வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக. இது வந்து ஜீரக பொடி. நம்ம ஜென்ரலாகவே இந்த டைஜஷனுக்காக மிளகு ஜீரகம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதுலேயும் கொஞ்சம் வந்து மசாலாவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறோம்.
இது வந்து கொத்தமல்லி வர பொடி. ஸோ கொஞ்சமாக அது போட்டுக்கலாம். அடுத்த மசாலா வருது. இது வந்து காஷ்மீரி சில்லின்றது போடுறோம். கொஞ்சமாக போட்டால் போடுறோம். கலருக்கு மட்டும்தான் அது. இந்த பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கணும்ல. ஸோ கரம் மசாலா கொஞ்சம். பெரியவாளுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாமா? நம்ம கிள்ளி போட்டால் இல்லை, சப்பாத்தி நடுப்புறது கஷ்டம். கடைசியாக கொஞ்சம் வந்து கசூர் மேத்தி, அதை கொஞ்சம் கசக்கி போடணும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதை வந்து நம்ம கையால் கொஞ்சம் கசக்கி போட்டுடலாம். கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்கா சொல்லிட்டு நெய் விட்டுருக்கோம். ஓகே, டன். ஸோ இது கரெக்டாக போட்டிருக்கேன் நான். சரியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது கரெக்டாக 4 சப்பாத்தி வரும். ஓகே. இல்லை, நம்ம இப்போ அதுக்கு தானே பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே ஐ திங்க் அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப அப்படியே டேஸ்ட் பார்த்தா தான் உனக்கு அதையும் பார்த்துடலாம். இப்போ சப்பாத்தியை ரெடி பண்ணி மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. நம்ம வந்து சப்பாத்தி இட்டு நான் ஒன்றே ஒன்று பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம், அப்புறம் சப்பாத்தியில் இடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க பசங்களா. மசாலா வந்து பெரியவா மாத்திரம் சாப்பிட்றதா இருந்தால் வெறும் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை திருவி போட்டு அந்த மசாலா வச்சு கூட காரம் பண்ணலாம். இந்த மசாலா பொடி அதெல்லாம் எல்லா பெரியவாளுக்கெல்லாம் பிடிக்காது. ஏதாவது நாள்கிழமை பிடிக்காதுன்னு அதை வெறும் மசாலா இல்லாமல் இஞ்சி பச்சை மிளகாய் அது மாதிரி நறுக்கி போட்டு துளியோண்டு பெருங்காயம் இப்படி போட்டு அதை மேல் மசாலா வச்சு தட்டினா ரொம்ப நல்லா. எக்ஸாக்டாக வந்து சொல்ல போனால் கரைச்சமா தோசை, ரவா தோசை மாதிரி சொல்கிறா. அது அவள் ஸ்டைலு. நம்ம வந்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரம் மசாலா, கொஞ்சம் கசூர் மேத்தி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அது அந்த அடுப்பங்கரையன் இருந்தால் அப்பெல்லாம் மிளகு சீரம் பெருங்காயம் இந்த வாசம் தான் வரும். இப்பெல்லாம் கொஞ்சம் மசாலா பட்டை சோம்பு வாசனை தான் குழந்தைங்க கிச்சனுக்கே வரைங்கிறா. அதனால கரெக்டு தான். அஃப்கோர்ஸ் இப்போ வயசானவானே இல்லை, கொஞ்சம் நடுத்தர வயசுக்காராலே அந்த ட்ரெடிஷன் தான் வந்துட்டு இருக்கா. அதனால குழந்தைங்க பண்ணி அதே டேஸ்ட்டில் அவளும் வந்துட்டு இருக்கா. ஸோ ஜென்ரலாகவே கொஞ்சம் ஸ்டஃபிங்னாலே என்ன ஆகும், கொஞ்சம் திக்காக தான் பண்ணுற மாதிரி நம்ம வரும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து நல்லா வேகணுன்றது தான் கணக்கு. ஸோ அதை மாத்திரம் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. போடலாமா? நம்ம காஞ்சிடல. ஆமாம், இது ஆற்றுக்குள்ளே அந்த மசாலாவே நம்ம போட்டு ஒன்று வச்சிடலாம். நல்ல வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா நெய்யை போட்டு எல்லாம் பண்ணுறோம்ல பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலாக சாப்பாட்டுக்கு அட்ராக்ஷனே முதல்ல வாசனை, அதுக்கப்புறம் கலர், அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டுக்கே வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்க, இன்னும் ஒரு நிமிஷத்தில் பாருங்க. நம்ம பையன் கீழே இறங்கி வந்து கேட்பான் பாருங்க, என்ன வாசனைன்னு பார்த்துட்டே இருக்கோம்ல. மடிச்சு வை. போலினாலே அப்படிதான் வைக்கணும். ஓகே, ஹாஃபாக மடிச்சு வைக்கணும். ஓகே ஓகே. பார்த்தல நான் சொல்லலையா, பையன் மோப்பம் பிடிச்சுன்னு வந்துடுவான்னு. கரெக்டாக வந்துட்டான். வாசனை மாடி வரைக்கும் வந்து. இது வந்து சூப்பர் ஸ்வீட் போலி ஹம்சம்மா ஸ்பெஷல். இன்னைக்கு எனக்கு ரொம்ப போலி பிடிக்கும்னு அதுக்கப்புறம் அதனால கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த வெரைட்டிஸ் எவ்வளோ? நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. 2 வெரைட்டி வச்சுருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று காரம். இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓ, யூ ஆர் a big boy. அதனால தான் எல்லா குழந்தைகளும் சொல்றியா நீ? எல்லா குழந்தைகளும் சொல்றேன். அது எல்லாருக்கும் பிடிக்கும். காரம் பிடிக்கலன்னா ஸ்வீட்டு பிடிக்கலன்னா காரம், அந்த மாதிரி மாற்றி இல்லைன்னா மீடியம் சவர், அதெல்லாம் எல்லா டேஸ்ட்டும் டேஸ்ட் பண்ணாதான் அவளுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியும். சரிங்க மாஸ்டர், நாங்கள் இனிமேல் உங்ககிட்டேருந்து கற்றுக்குறோம் மாஸ்டர். தேங்க்யூ. நீ அதுக்குள்ளே டேஸ்ட் பார்க்குறியாது? ஸோ டுடே the taste master is Mr. Vidu. கோழினாலே நெய் விட்டு தான் கொடுக்கணும். இரு அதில் பிளேட்டோட பண்ணலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கா. அம்சம்மாக்கு தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. இது வந்து ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் இது பார்த்தா ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக எல்லா குழந்தைக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப யம்மியாக.
சக்கரவள்ளி கிழங்கு, தட் இஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் இருக்குங்க, ஆனால் அதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், அயன் சத்து, ஏ, சி, டி எல்லா வைட்டமின்ஸும் இருக்குது. எல்லாமே லிமிட்டட் போர்ஷன்ஸில் தான் இருக்குது. எல்லாமே அளவாக சாப்பிட்டா நமக்கு நல்லது தான். அதனால் பசங்களுக்கு அதை வந்து நிறுத்த வேண்டாம். ஸோ இன்றைக்கி பண்ண சக்கரவள்ளி கிழங்குல ஸ்வீட்டும் பண்ணியிருக்கோம், காரமும் பண்ணியிருக்கோம். ஷேப்பெல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு தான் ஷேப்பு வரும். பட் மெல்லிசாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? திக்காக நம்ம பண்ணோன்னா அதை வந்து வெந்திருக்கா இல்லையான்னு தெரியாது, சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப அடைப்பாக இருக்கும். ஆனால் மெல்லிசாக நீங்கள் பண்ணுங்கள். ஷேப்பெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் உங்கள் ஷேப்பு என்ன வேணால் கொடுங்க. பசங்களுக்கு என்ன ஷேப் போட்டாலும் பசங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ஐட்டமை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாட்டி சமையல் பேத்தி கிச்சனில் புது ஐட்டம் சக்கரவள்ளி கிழங்கு பண்ணி நம்ம ஸ்வீட்டு சப்பாத்தி ஆர் போலி ஆஸ் அவங்க சொன்ன மாதிரி, அண்டு காரப்போலி ஒரு கார சப்பாத்தி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு காமிச்சாச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.